ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. விதிப்படி பயணம் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள் எல்லாம் என்ன சொல்கிறது? நீ நினைச்சதை சாதிக்க முடியாது, நினைச்சதை நடத்திக்க முடியாது. கடவுள் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன நினைச்சுட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்க போகுது. இதுதான் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குன்னு ஒரு கதையை சொல்லிட்டு வர்றார். இந்த ஞானி வெளியில் போக சொல்கிறார், உள்ளே வர சொல்கிறார். யார் யார் எந்தெந்த இடத்துல உட்காண்டிங்களோ அதே இடத்துல எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் யாருமே 2-3 பேரை தவிர யாருமே உட்காரலை. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால் இந்த மதியை சரியாக யூஸ் பண்ண முடியல. அப்போது அறிவு எல்லாருக்கும் தெளிவாக இருந்துட்டால் விதியும் இல்லை, மதியும் இல்லை. அது தெளிவாக ஒர்க் பண்ண வைக்க மாட்டார். அதுதான் அங்கே கடவுள் நிற்கிறாராங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அறியாமை, அந்த இக்னோரன்ஸ், பிளைண்டு, அந்த பிளைண்டாக இருக்கும் இல்லையா நம்ம, அதுதான் அந்த இக்னோரன்ஸ் நம்மளுடைய மதியை பிரெயினை யூஸ் பண்ண வைக்க முடியாது. இப்போது அந்த மகான் சொல்கிறார், ஒரு வீரன் ஒரு வின் பண்ணான் அப்படின்னா அது அவனுடைய வீரத்தினால வின் பண்ணான். ஒரு கோழை தோத்து போகிறான், அவனோட லூஸ் ஆனான் அவனோட இதில் அப்படின்னா அவனோட கோழைத்தனத்தினால அவன் லூஸ் ஆனான் அப்படின்னு சொல்கிறான். இதுவே ஒரு வீரன் தோத்து போனால் என்ன சொல்லுவோம் நம்ம? அவன் வீரத்தினால தோத்து போனான். ஒரு கோழை வின் பண்ணான், அவன் கோழைத்தனத்தினால வின் பண்ணான்னு சொல்லுவோமா? இல்லை. அவன் தள்ளெழுத்துறாது, தோத்து போயிட்டான்டா. பர்ற இவன் தள்ளெழுத்துறா, இவன் வின் பண்ணிட்டான்டா. கோழைனா கோழை, அப்படிப்பட்ட கோழை. நம்ம கிளாஸில் நம்மளோட கூட படித்தவாளே இப்போ டாப்பில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் என்னோட எப்படி பண்ணிட்டு இருந்தான் அவன், இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான் அவன். அவனுக்கு தான் பிரெயின் நல்லபடியாக யூஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியல. அதான் அந்த மதியை சரியாக நம்ம பயன்படுத்த நம்மளுக்கு தெரியதில்லை. ஒரு தடவை ஹேப்பன் ஆகிடுது அப்படின்னா அதுக்கப்புறமாவது கொஞ்சம் திங்க் பண்ணி ஐயோ இந்த மாதிரி ஆகிடுத்தேன் நம்மளுக்கு அடுத்த தடவை காஷனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு மைண்டு வேலை செய்யுதா? பண்ண மாட்டேங்கிறது. மறுபடியும் அதே தப்பு தான் நம்ம பண்ணுறோம். அதனால தானே இத்தனை ஜென்மங்கள் எடுத்துட்டு வாழ்க்கையில் மனித ஜென்மம் எடுத்துன்னு வந்துட்டே இருக்கோம். நம்ம இல்லாட்டி போன ஜென்மத்தில் நன்னா புண்ணியம்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதுக்கு நம்மளுக்கு இந்த ஜென்மமே வந்திருக்காது. புனரபி ஜனனம் புனரபி மனநம் வந்துட்டே இருக்குது. தப்பு பண்ணிட்டு பாவங்கள் பண்ணிகிட்டே இருக்கும், தெரிய மாட்டேங்கிறது. அந்த மதியை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. அப்போது அவர் சொல்கிற இந்த மதி ஏன் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறது? சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணலாம்ல. பிரெயின் ஏன் இவ்வளோ லேட்டாக ரியாக்ட் பண்ணுறது? அதுதான் அங்கே விதி அப்படி முன்னாடி நிற்கிறது. அப்படி நின்று நீ இப்படி நிற்கிற, நான் நீ இது எப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிற பாரு அப்படிங்கிறதுல தான் கடவுள் வைக்கிற நம்மளுக்கு டெஸ்ட். ஸோ உடனே அந்த ஆள் கேட்குறாரு, அப்போ மதியினால் ஒன்றுமே பண்ண முடியாதா நம்மளால? எல்லாமே விதிப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டவர் கேட்குறார். அப்போ மகான் சொல்கிற, இல்லைப்பா, ஒரு நடந்து போயிட்டே இருக்கும், பள்ளம் ஒன்று இருக்குது. அது பள்ளம்னு தெரிஞ்சு அதில் விழாத அப்படின்னு நம்மளுடைய மூளை சொன்னால் அது எப்படி நம்ம கேட்கணுமா வேண்டாமா? நான் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போவேன், எனக்கு இன்னும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தாண்டன அந்த மதி யூஸ் ஆகுதுங்க. உனக்கு மதி காஷன் பண்ணுறது, உன்னோட பிரெயின் ஒன்று காஷன் பண்ணுறது. இங்கே பள்ளம் இருக்குது, இங்கே கல் இருக்குது, நீ தடுக்கி விழாமல் பார்த்துன்னு போ அப்படின்னு உனக்கு காஷன் பண்ணுறது. இதெல்லாம் எனக்கு தூசு. அப்படி தானே ஹிட்லர் பண்ணான், கோழி குஞ்சு எனக்கு பிரிட்டன்லாம் நான் எப்போ வேணால் நெஸ்கிப்பேன்னு சொன்னான். அப்போ அந்த பள்ளத்தை போய் விழ வேண்டியதான். மதி நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும், அதை நாம் தான் கரெக்டாக பண்ணிக்கணும். அதான் மகான் சொல்கிற, நியமிக்கப்பட்ட தர்மங்கள் சலனம் அடைவதும் நியமிக்கப்படாதவை உறுதிப்படுவதும் எல்லாமே நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. நம்மளுடைய உடம்பினுடைய ஷேடோ காத்தால் எப்படி விழும், ஆஃப்டர்நூன் எப்படி விழும், ஈவினிங் எப்படி விழும், மாறி மாறி தானே விழறது, ஒரே மாதிரி விழறது இல்லையே. நாம் ஒரே மாதிரி தானே இருக்கோம். நம்மளுடைய நிழல்
வேறு வேறு மாதிரி விழுறது இல்லையா? ஸோ நம்மளுடைய உருவம்தான் விதி, அது அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய நிழல் தான் இந்த மதி, அப்படியும் எப்படியும் மாறுறது. ஸோ அவர் ஞானி முடிக்கிறார், உன்னுடைய கேள்வியும் என்னுடைய ஆன்சரும் விதி அல்லப்பா, மதி. மதியால் விதியை ரிசர்ச் பண்ணலாம். ஏன் இப்படி ஆயிருக்க, ஏன் அப்படி ஆயிருக்க கூடாது, நீ ரிசர்ச் பண்ணலாம், ரூல் பண்ண முடியாது அப்படின்னு ஞானி சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்டவர்லேருந்து எல்லாரும் கிளாப்ஸ். கரெக்டு தானே? ஏன் விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு நீ ரிசர்ச் பண்ணலாம், ஆனால் விதியை ரூல் பண்ண முடியாது. அழகாக சொல்லிட்டார். நம்ம உடம்பும் நம்ம நிழலையும் சொல்கிறார், ஒரே உருவம் தான், நிழல் மாறி 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 வருது இல்லை? அந்த மாதிரி மதி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பள்ளம்னு தெரிஞ்ச நீ போய் விழுந்தனா அவ்வளோதான், அந்த மதி உனக்கு யூஸ் பண்ண முடியலை. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. விதிப்படி பயணம், நம்மளுடைய மதியினால் எப்படி முடியுமோ கரெக்டாக யூஸ் பண்ணினோம்னா கிராஸ் பண்ணலாம், பள்ளத்தை கிராஸ் பண்ணலாம். அடுத்தது நீ தடுக்கி விழணும்னு இருந்ததுன்னா, கடவுள் விதிச்சிருந்தாருன்னா விழத்தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக முடிக்கிறார் கண்ணதாசன்.